ஸோ ஆக்சுவலி இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் ஏன் இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்குமா நெஞ்சம் படம் அதை பற்றி நிறைய விஷயங்கள் பேச தான் இந்த வீடியோவில் நான் வந்திருக்கேன். ஆக்சுவலி இந்த படம் வந்து எதெல்லாம் அவாய்ட் பண்ணீங்க இந்த படத்தில் அப்படின்னு கேட்டால், ஆக்சுவலி டைரக்டர் சார் வந்து தண்ணி அடிக்கிற காட்சிகள், அந்த தம் அடிக்கிற காட்சிகள், அந்த மாதிரி வந்து வேற என்ன சொல்கிறது, புகை பிடிக்கிறது, அது மாதிரி அந்த கெட்ட வார்த்தை பேச, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ஃபேமிலியோடு இந்த ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னா அது என்ன மாதிரியான ஒரு படமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே தான் இருக்கும். இந்த படத்தில் 6 பேருக்குமே 6 லவ் இருக்குது. பட் அந்தந்த லவ்வை எந்த அளவுக்கு சொல்லணுமோ அந்த அளவுக்கு சொல்லி இந்த கதையை நவுத்துறதுக்கு இந்த மிச்சம் இருக்க 5-6 லவ் என்ன பண்ணுது அப்படின்ற மாதிரியான ஒரு படமாக தான் இருக்கும். இந்த ஹீரோக்கும் அந்த ஹீரோக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஃப்ரெண்டுக்கிட்ட ஐடியா கேட்கறது உதவி கேட்காம அது காதல் நடந்துச்சுன்னா அந்த அளவுக்கு தனித்து செயல்படக்கூடியவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியல. இந்த ஹீரோ கண்டிப்பாக ஃப்ரெண்டு ஹெல்ப் நிறைய தேவைப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு ஒரு 90s கிட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம், ஒரு ரொம்ப மையப்பகுதினும் போது இன்றைக்கே வந்து நம்ம 2K கிட்ஸு டக்குன்னு எல்லாம் பேசுகிறாங்க வைக்கிறாங்கன்னு சொன்னால் அது இந்த ஒரு சின்ன சிட்டிக்குள்ளே இந்த ஒரு ஜோனில் இருந்தாலுமே இன்றைக்கும் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் பார்வையிலேருந்து பார்த்தா அது எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஒரு மெச்சூர்ட் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்தை நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுன்ற மாதிரியான ஒரு படமாக தான் இருக்கும். நீங்கள் போஸ்டரை பார்த்து தீனாவுக்கு வர லவ்வர் இதுதான் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் தீனாவுக்கு லவ்வரே கிடையாது இந்த கதையில். ஸோ வந்து ஆக்சுவலி இந்த போஸ்டரில் வந்து அவங்க ஏன் இப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் டேரக்டர் போஸ்டர் டிசைனர்ஸ் அப்படின்னு தான் கேட்கணும். பட் இது வந்து எல்லாரையுமே குரூப் ஃபோட்டோ மாதிரி இப்படி லைனாக நிற்க வச்சு எடுக்க முடியாது அப்படின்னால இப்படி பிளேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கேங் ஆஃப் பீப்புள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இது போஸ்டர் டிசைன்னும் போது கண்டிப்பாக அவங்க நிறைய விஷயங்களாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அது என்னை அதை தாண்டி உள்ளே இருக்க லவ் எல்லா 6 லவ்வையுமே டீட்டெயிலாக சொல்ல முடியாது இல்லை, நமக்குன்னு ஒரு டைம் கன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்தந்த லவ் என்ன பேசணுமோ இல்லை வந்து அந்த ஸ்டேஜ் ஆஃப் லவ் என்ன ஒரு விஷயத்தை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்கன்ற அந்த சுச்சுவேஷனை சொல்லிவிட்டு அந்த லவ் கடந்து போயிடும். எல்லா 5 பேருமே ஒரு வகையில் ஒரு காமெடி பீஸ் அப்படின்ற ஒரு ஜோனில் தான் இருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு வந்து ஒருத்தரோட பிஹேவியர்லேயே வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த போஸ்டர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே ஒரு படம் காஸ்ட் பண்ணும்போது ஒருத்தருமே ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா வேரியஸ் கலர்ஸ் வந்து ஸ்க்ரீனில் கிடைக்கும். ஒருத்தர் ஒல்லியாக இருப்பாங்க, ஒருத்தவங்க குண்டாக இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஆக்சுவலி அது ஸ்கூலில் இருக்கும்போது அது ஒரு பெரிய ரோலாகவே இருக்கும். டே நோஞ்சா அப்படின்னுவோம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃப்ளேவராகவே எல்லாருமே ஒரு ஃப்ளேவராக தான் இருக்காங்க. இதில் வந்து முத்தழகு அவர் வந்து கொஞ்சம் சீரியஸான கேரக்டர் பண்ணியிருக்காப்புல. ராகுல்மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாலியான ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஃப்ரெண்டு தான். அண்ட் தீனா வந்து டிப்பிக்கலாக இந்த ஒன் சைட் லவ் கிட்ட மாற்றுற ஃப்ரெண்டாக சாரி நீங்கள் போஸ்டர் சொன்னீங்க, நானும் அப்பப்போ இந்த போஸ்டர் திரும்பி பார்த்தேன். ஸோ தீனா வந்து டிப்பிக்கலாக வந்து ஒரு ஒன் சைட் ஃப்ரெண்டு ஒரு ஒன் சைட் லவ் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டு கிட்ட மாட்டின ஒரு நண்பனாக தான் பண்ணியிருக்காரு. ஸோ அந்தந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு படம் பார்க்கும்போது தான் புரியுது. ஆக்சுவலி வந்து எப்படி சொல்கிறது, நிறைய ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் இருக்கும். இது வந்து நீங்கள் பெரிய ட்விஸ்ட்டு டர்னு அந்த மாதிரியான ஒரு படம் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் வந்து ஒரு ஜாலியாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இந்த படம் தான் இருக்கும். இது வந்து அதான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்கும்போது இது வந்து ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக, ஒரு கிரிட்டிக்கலி கிளைம் ஒரு ஃபிலிமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஒரு கிரிட்டிக்கலி கிளைம் ஃபிலிம் தான். இது ஒரு கிளைமேக்ஸை நோக்கி போகிற ஒரு படம் கிடையாது. இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய படம் தான். இந்த படம் வந்து அந்தந்த கேரக்டர் எப்போ எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கான், நான் இங்கே இருந்தால் என்ன பிஹேவ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு யோசிப்பேன் தவிர இதோட முடிவு என்னவா இருக்க போகுது, இது ஒரு கிளைமேக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இது கிடையாது இந்த படம். ஆக்சுவலி வந்து படமே வந்து நிறைய பேர் பார்த்தவங்களா இது ஒரு மலையாள படம் மாதிரி இருக்குது, ரொம்ப ஃபீல் குடாக இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. நாங்கள் ஐடியாவுமே அப்படி தான் இந்த ஒரு படத்தை ட்ரீட் பண்ணணும்னு நினச்சோம். ஃபுல் படமும் ஒரு கிம்பிள், ஒரு ஸ்டெடி கேமில் ஒரு அந்தந்த இமோஷனுக்கான ஒரு விஷயமாக தான் அந்த கேமராவே ஹேண்டில் ஆகிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட பண்ண படத்துக்கு வந்து ரொம்ப ஒரு பொயட்டிக்கான ஒரு மியூசிக் தேவைப்பட்டுச்சு. டைரக்டர் சார் வந்து நிறைய பேர்கிட்ட பேசினாங்க. ஸோ அதில் வந்து இவருக்கும் அவருக்கும் ரொம்ப நல்ல ஒரு சிங்க் இருக்குது அப்படின்ற ஒரு தாட்ஃபுல்ல தான் இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அவரோட சாங்ஸ், சச்சின் வாரியர் கொடுத்த சாங்ஸ் எல்லாமே ஆக்சுவலி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. அதுவும் தாமரை அக்கா அவங்க தான் வந்து லிரிசிஸ்ட். எல்லா பாடலுமே அவங்க தான் மேக்ஸிமம் எழுதியிருக்காங்க. எல்லா பாடலுமே அவங்க எழுதியிருக்காங்க எக்ஸப்ட் ஒன் சாங் ஐ கெஸ். ஸோ அதனால் வந்து அந்த பாட்டு எல்லாமே ரொம்ப இந்த படத்தை வந்து இன்னும் எவ்வளோ பொயட்டிக்காக ஆக்க முடியுமோ அப்படி தான் ஆகிட்டு. இல்லை ஆக்சுவலி வந்து ஒரு டீச்சரையோ ஒரு சாரையோ அந்தளவுக்கு ஏதோ அடிச்சிட்டவங்க இன்னும் இப்படி அடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னும் எப்படி அடிச்சிட்டா அந்த லெவலில் வேணால் ஏதோ நம்ம மனசுக்குள்ளே இருக்குமே தவிர பேசுகிற அளவுக்குலாம் வந்து மேபி நான் வளர்ந்த சூழலையோ இல்லை நான் பார்த்த வரைக்கும் அந்த அளவுக்குலாம் இல்லை, வெளுத்துருவாங்க. அதனால் வந்து தெரியல. கண்டிப்பாக வந்துட்டு
டீச்சர்ஸ் அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் என்ன கொடுக்கும்போது கொடுக்கணும். அதனால தான் இந்த படமாக வந்துட்டு நாங்கள் படத்தோட ஆடியோ லான்ச்சை வந்துட்டு என்னோட ஸ்கூல் டீச்சர், என்னோட டைரக்டரோட ஸ்கூல் டீச்சர், அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியிலேருந்து யாரையோ கூப்பிட்டு சென்னையில் ஒன்று பண்ணியிருக்கலாம். பட் டைரக்டர் சார் பிறந்த ஊர்லேயே அந்த மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட் அண்ட் க்ரூவோட ஸ்கூல் டீச்சர்ஸை கூப்பிட்டு ஒரு சாங்குமே அவங்க கையில் தான் ரிலீஸ் பண்ணும். ஸோ ஒரு ஸ்கூல் ஒரு மனுஷன் வெளில வந்துட்டு அவன் லைஃப்பில் அவன் கற்றுக்கிறது எல்லாமே ஏபிசிடிலேருந்து ஒரு ஒன்று கீழே போட்டால் விழும் கிராவிட்டி வரைக்கும் கற்றுக்கிட்டது ஸ்கூல் தான். ஸோ அதுக்கான ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஜோனில் தான் இந்த படம் வந்து முழுக்க பண்ணியிருக்கு. கண்டிப்பாக தலைவர் 170 அப்படின்றது வந்து ஒரு பெரிய ட்ரீமியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்காக வந்து நான் நிறைய வேலையெல்லாம் ஒதுக்கிட்டு அது எப்படியா பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி, ஏன்னா இப்படி ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதுன்ற அளவுக்கு தான் அதை நான் பார்க்குறேன். ஐம் எக்ஸைட்டட். நான் ஆக்சுவலி வந்து இங்கே எது செட்டில்னா எல்லாருக்குமே இருக்க ஒரு வீடு, சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் பேசிக் தேவைகள் பேர் தான் செட்டில். அது கூட இல்லைன்றது பேர் செட்டில்னு நான் ஒத்துக்க மாட்டேன். அது வந்து எப்படின்னு தெரியல. ஏன்னா நம்ம அப்படி இருந்துக்கலாம், நம்மளை நம்பி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். அதை தாண்டி இங்கே மென்டலாவோ இல்லைனாவோ கெரியராகவோ ஒரு பொசிஷன் செட்டில்னு கிடையாது. அதுக்கான கரெக்டான விளக்கம் வந்து விஜய் சேதுபதி ஒன்று சொன்னதா, நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். அது அவர் சொன்னதுனால எனக்கு அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இங்கே சக்ஸஸ் ஃபெயிலியர்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த ப்ராசஸ் தான் என்ஜாய் பண்ணணும். நீ உனக்கு பிடிச்ச வேலையை நோக்கி போகிற, அது தேடுறன்றதே நீ என்ஜாய் பண்ணு. கிடைச்சா என்ஜாய் பண்ணு, பண்ணும்போது என்ஜாய் பண்ணு. தோத்தா திருப்பியும் தேடு, திருப்பியும் என்ஜாய் பண்ணு. அவ்வளோதானே. ஒரு பயங்கரமான ஒரு ஹிட்டு கொடுத்தோம், நம்ம அடுத்து இன்னொரு வேலை வேணும், ஏதோ ஒரு க்ரியேட்டிவாக ஒன்று புதுசாக பண்ணணும்னு தேட தானே போகிறோம். February 2 வந்து படம் தேட்டரில் வரப்போது, மறக்குமா நெஞ்சம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு யங் டீம், புது டீம், எங்களோட க்ரியேட்டிவிட்டி உழைப்பெல்லாம் போட்டு ஒரு படம் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு பயங்கரமான ஆஹூ அப்படிலாம் படம்லாம் நாங்கள் சொல்ல வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க. வெளில போனோடனே உங்களுக்கு பிடிச்ச யாரோ ஒரு ஃப்ரெண்டு ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ அவங்களுக்கு திருப்பி கால் பண்ணி பேசுவீங்க.